ஆடை குறித்து பேசியதற்காக திருச்சி என்ஐடி கல்லூரி மாணவர்களிடம் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரியதை அடுத்து மாணவர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான என்ஐடி கல்லூரியில் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அப்படி பயிலும் மாணவர்கள் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கியும் வெளியில் அறைகள் எடுத்து தங்கியும் கல்வியை கற்று வருகின்றனர். இதனிடையே என்ஐடியில் உள்ள மகளிர் விடுதியில் இணையதள பிரச்சினையை சரி செய்ய வந்த ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த கதிரேசன் என்பவர் அங்கிருந்த மாணவி ஒருவர் முன்னிலையில் ஆபாச செய்கையில் ஈடுபட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி சக மாணவ மாணவிகளுடன் சென்று என்ஐடி நிர்வாகத்திடமும் திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கதிரேசனை கைது செய்தனர். இந்த நிலையில் என்ஐடி நிர்வாகத்திடம் புகார் அளித்தபோது அவர்கள் மாணவிகளை கண்டித்ததாகவும் ஆடைகளை ஒழுங்காக அணியும்படியும் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த என்ஐடி மாணவ மாணவிகள் விடுதியின் முன் திரண்டு விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் எஸ்பி வருண்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். விடுதி வார்டன் மன்னிப்பு கோரியதை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் காவல்துறை சார்பிலும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். திருச்சி என்ஐடி மாணவர்களிடம் இருந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும் ஏதேனும் புகார் வந்தால் நிச்சயம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். பெண்கள் விடுதியில் ஆண்கள் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று கூறிய அவர், ஏதாவது பணி செய்வதற்காக சென்றால் அவர்கள் விடுதி காப்பாளரின் கண்காணிப்பில் தான் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதுவாக பெண்கள் விடுதியில் ஆண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வேலை செய்வதற்காக பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி போகும்பொழுது வார்டனுடைய துணையோடு அவங்க போக வேண்டும். தனியாக ஆண்கள் யாரோ பெண்கள் இருக்கும் ஹாஸ்டலில் நுழையக்கூடாது.